السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் பாடம் 326. இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபினுடைய 326ஆம் நாள் பாடத்தில் பாபு ஃபضலில் கனியி ஷாக்கிரி வஹுவ மன் அகதல் மால மின் வஜஹிஹி வஸரஃபஹு ஃபி உஜூஹில் மஅமூரி பிஹா என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 326ஆம் நாள் பாடத்தில் நாம் பேசக்கூடிய விஷயம் 2 விஷயங்கள். முதலாவது, இந்த புதிய பாடத்தை நம்ம அறிமுக செய்ய இருக்கிறோம். இந்த புதிய பாடத்தினுடைய தலைப்பு என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை குறித்த ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம முதலாவதாக பேச இருக்கிறோம். இரண்டாவதாக, இந்த பாடத்திற்கு தோதுவாக முசன்னிஃப் அன்னவர்கள் குர்ஆன் ஷரீஃபில் இருந்து சில ஆயத்துக்களை நமக்கு கொண்டு வருவார்கள். இப்போ அந்த ஒரு சில ஆயத்துகள் இருக்கும். அந்த எல்லா ஆயத்துகளிலிருந்தும் சில ஆயத்துகளுடைய அர்த்தங்களையும் அதனுடைய தர்ஜுமாக்கள் விளக்கங்களை மாத்திரம் இன்றைய பாடத்தில் பேச இருக்கிறோம். மீதமுள்ள அந்த ஆயத்துகளுக்கான அர்த்தமும் தர்ஜுமாக்களும் நம்ம அடுத்த பாடமான 327ஆம் நாள் பாடத்தில் நம்ம பேச இருக்கிறோம். இப்போ இது 2 விஷயங்களை பற்றி தான் இந்த பாடம் என்பது பேசப்படக்கூடியதாக இருக்கின்றது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். முதலாவது விஷயம், இந்த பாட தலைப்பு, இந்த தலைப்பிற்கான அர்த்தம் என்ன என்பதை பார்க்கும் பொழுது பாருங்க, பாபு ஃபضலில் கனியி ஷாக்கிரி, ஒரு நன்றியுள்ள வசதி படைத்தவருடைய சிறப்பு குறித்த பாடமாக இருக்கின்றது. வஹுவ, இன்னும் அந்த வசதியுடையவர், அந்த பணக்காரராகிறவர், மன் அகதல் மால, யாரு செல்வத்தை எடுத்துக்கொள்வாரோ, மின் வஜிஹி, தன்புறத்தாலே அந்த செல்வத்தை யார் எடுத்துக்கொள்வாரோ அத்தகைய ஒருவர், அப்படிப்பட்ட ஒருவராக அவர் இருப்பார். இன்னும் வஸரஃபஹு, இன்னும் அந்த மாலை, அந்த செல்வத்தை அவர் மாற்றி வைப்பார். ஃபி உஜூஹில் மஅமூரி பிஹா, எந்த விஷயத்தை கொண்டு ஏவப்பட்டிருக்கின்றதோ அந்த விஷயத்திலேயே, அந்த காரியங்களிலேயே அந்த மாலை, அந்த செல்வத்தை அவர் மாற்றி வைப்பவராக இருப்பாரே. அத்தகைய ஒரு நன்றியுள்ள ஒரு செல்வந்தருடைய சிறப்பை பற்றி பேசக்கூடிய பாடமாக இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கு. இப்போ ஒரு செல்வந்தர் தான், ஒரு பணக்காரர் தான். அந்த பணக்காரர் எத்தகையவராக இருக்கிறார்? தன்னுடைய தன்னுடைய செல்வத்தை அவர் எடுத்துக்கொள்ளக்கூடியவராக இருப்பார். தன்புறத்திலேயே அவர் எடுத்துக்கொள்ளக்கூடியவராக இருப்பார். இன்னும் சரஃபஹு, இன்னும் அதை மாற்றி வைப்பார். இப்போ சரஃபஹு என்பதற்கு நமக்கு ஷரஹல போடும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்லி தராங்க. அதை அவர் செலவழிக்கக்கூடியவராக இருப்பார். என்ன விஷயத்துல? நல்ல காரியத்தில் அவர் செலவழிக்கக்கூடியவராக இருப்பார். ஃபி உஜூஹில் மஅமூரி பிஹா, அப்ப எந்த காரியத்தை கொண்டு ஏவப்பட்டிருக்கின்றதோ, அப்ப அல்லாஹ் எந்த காரியத்துல செலவழிக்க சொன்னானோ அந்த காரியத்தில் அவர் அந்த செல்வத்தை செலவழிக்கக்கூடியவராக இருப்பார். இப்ப அல்லாஹ் எந்த காரியத்தில் செலவழிக்க கூடாது என்பதாக சொன்னானோ அந்த காரியத்தில் அவர் செலவழிக்க மாட்டார். இன்னும் ஷாக்கிர் என்பதாக சொன்னாங்க, நன்றியுள்ள ஒரு ஒரு வல்லமை படைத்தவர், ஒரு பணக்காரர், வசதி படைத்தவர் என்பதாக சொன்னாங்க. அந்த ஷாக்கிருக்கு சொல்லும் பொழுது பொருளாதார விஷயத்தில் அல்லாஹ் எதை சொன்னானோ அதை செய்து மற்றதை தவிர்ப்பவராக இருப்பார். அதாவது செல்வ விஷயத்துல எல்லா கடமையும் செஞ்சு அல்லாஹ் ஹராமாக்கியதெல்லாம் விட்டு விடுவார். அப்ப அல்லாஹ் என்னென்ன விஷயத்தை சொன்னானோ, அல்லாஹ் எந்தெந்த கடமைகளை நிறைவேற்ற சொன்னானோ அந்தந்த கடமைகளை தன்னுடைய செல்வத்தின் மூலம் நம்ம நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார். நிறைவேற்றி விட்டுருவார். இப்ப நிறைவேற்றி முடிச்ச உடனே
அல்லாஹ் எதெல்லாம் ஹராமாக்குனானோ அந்த ஹராமான காரியத்தின் பக்கம் அவர் நீங்கியவராக இருப்பார். அந்த காரியத்தின் பக்கம் அவர் பக்கமே போக மாட்டார். அப்படி பக்கமே போகாமல் இன்னும் சொல்றாங்க, இன்னும் ஹலாலான முறையில் சம்பாதிப்பவராக இருப்பார். மின் வஜிஹி என்பதற்கு தான் எழுதுறாங்க. அப்ப ஹலாலான முறையில் அல்லாஹ் எந்த வழியில சம்பாதிப்பது ஹலால் என்று வைத்திருக்கின்றானோ அந்தந்த வழியில் சம்பாதிப்பது. அப்ப ஹராமான வழியில் சம்பாதித்த பணம் இதுல சேராது. ஹராமான முறையில் சம்பாதித்தவன் வட்டியின் மூலமாகவோ இல்லை மோசடியின் மூலமாகவோ இல்லை ஏமாற்றுவதன் மூலமாகவோ இப்படிப்பட்ட சம்பாத்தியத்தை சம்பாதிப்பானே, அத்தகையவனை பேசக்கூடிய ஒரு பாடம் என்பது இந்த பாடம் கிடையாது. இது ஒரு நல்ல வழியில் செலவழிக்கக்கூடிய, நல்ல வழியில் செல்வந்தராக இருக்கக்கூடிய ஒருவரை பற்றி பேசக்கூடிய பாடமாக இது அமையும். இப்போ ஒருவர்னா குறிப்பாக ஒரு பணக்காரரா ஒரு செல்வந்தரா கேட்டால் அப்படி கிடையாது. இப்படி யாரெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு செல்வந்தராக நல்ல வழியில் செலவழிக்கக்கூடிய ஒரு செல்வந்தராக இருக்கிறார்களோ அவர்களை பற்றியெல்லாம் பேசக்கூடிய பாடமாக இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கு. அப்போ இந்த பாடத்தில் வரக்கூடிய ஹதீசுகள் ஆயத்துகள் எல்லாம் இந்த கருத்தை வலியுறுத்தி வரக்கூடியதாகவே இருக்கும். இன்னும் இத்தகையவருக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு என்ன, இவர்களுக்கான அந்தஸ்து என்ன, இவர்களுக்கு அல்லாஹ் எதை தரக்கூடியவனாக இருக்கிறான், எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமாக இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். இப்போ இந்த தலைப்பிற்கான முழுமையான ஒரு அர்த்தங்களையும் பார்த்து விளக்கங்களையும் பார்த்து இந்த சின்ன அறிமுகத்தை நம்ம முழுமை செஞ்சிட்டோம். அடுத்தபடியாக இந்த பாடத்திற்கு தோதுவாக முசன்னிஃப் அன்னவர்களுக்கு சில ஆயத்துக்களை கொண்டு வருவார்கள் என்பதாக சொன்னோம். அந்த ஆயத்துகளுக்கான அர்த்தங்களையும் அதனுடைய விளக்கங்களையும் தர்ஜுமாக்களையும் நம்ம அந்த ஆயத்து வாசிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 64வது பாடம். இந்த ரியாது சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 64வது பாடமாக இது அமைகின்றது. அப்ப இதுவரையிலும் நம்ம 63 பாடங்களை முழுமையாக நிறைவு செய்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். அந்த 63 பாடங்களில் சொல்லப்பட்ட அந்த ஹதீசுகள் ஆயத்துகள் எல்லாவற்றையும் நாம் படித்த அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் நம்முடைய கல்பில் கபூலாக்கி தருவானாக. ஆமீன். இப்பொழுது 64வது பாடமான இந்த பாடத்தை பேசுவோம். இப்ப இந்த பாடத்திற்கான தலைப்பு என்ன? பாபு ஃபதுலில் கனியி ஷாக்கிரி வஹுவ மன் அகதல் மால மின் வஜ்ஹிஹி வஸரஃபஹு ஃபீ உஜூஹிஹில் மஅமூரி பிஹா என்று அமையக்கூடிய, என்ற தலைப்பில் அமையக்கூடிய பாடமாக இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கு. இப்ப இதற்கான அர்த்தம் அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் நம்ம முன்னாடியே நம்ம சொல்லியாச்சு. இப்போ முசன்னிஃப் அன்னவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த ஆயத்தை நம்ம பார்ப்போம். قال الله تعالى, உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, فأما من أعطى واتقى وصدق بالحسنى فسنيسره لليسرى صدق الله العظيم என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயத். முதலாவதாக இந்த ஆயத்திற்கான தர்ஜுமாவை பார்ப்போம். فأما من أعطى واتقى, நிச்சயமாக யார் கொடுப்பாரோ, வத்தகா இன்னும் யார் பயப்படுவாரோ, வசத்தக பில் ஹுஸ்னா இன்னும் நல்ல காரியத்தை கொண்டு யார் உண்மைப்படுத்துவாரோ, ஃபஸனுயஸ்ஸிருஹு அவருக்கு நாம் லேசாக ஆக்கி வைப்போம், விரைவில் நாம் லேசாக ஆக்கி வைப்போம், லில் யுஸ்ரா லேசான வழிகளுக்கு அவரை தகுதியுள்ளவராக நாம் ஆக்கி வைப்போம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தாக இந்த ஆயத் என்பது அமையக்கூடியதாக இருக்கு. அப்போ அம்மா மன் அத்தா என்பதாக சொன்னாங்க. இந்த அத்தா என்பதனுடைய தஃசீர்ல சொல்லும் பொழுது நமக்கு பல விளக்கங்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பொதுவாக பார்க்கும் பொழுது நல்ல வழியில் யார் கொடுப்பாரோ, அப்ப அதுதான் மன் அத்தா, யார் நல்ல வழியில் செலவழிக்கக்கூடியவராக இருப்பாரோ என்றுதான் இதனுடைய அர்த்தம் வரக்கூடியதாக இருக்கும். இன்னும் முஃபஸ்ஸீரீன்கள், அந்த தஃசீரை விளக்கக்கூடிய சில விளக்க உரை எழுதக்கூடியவர்கள், அவர்கள் சொல்கிறார்கள், இப்ப மன் அத்தான்னு சொன்னா கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு யாரு கொடுப்பார்களோ, இப்போ சில கஷ்டப்படக்கூடிய மக்கள் ஏழைகள் இருப்பாங்களா இல்லையா, அது ஏழை எளிய மக்களுக்கு யார் கொடுப்பார்களோ அவர்களை தான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான் என்பதாக சில முஃபஸ்ஸீரீன்கள் சொல்றாங்க. இன்னும் இமாம் கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்லும் பொழுது, அல்லாஹ் அவருக்கு கடமையாக்கிய விஷயத்தில் யாரு கொடுப்பாரோ அவர் தான் சேரும் என்பதாக இவர்கள் ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. அல்லாஹ் சில மனிதர்களுக்கு என்று சில கடமைகளை வச்சிருப்பான் இல்லையா. இப்போ உம்மா வாப்பாவை பார்த்துக்கணும், தன்னுடைய மனைவி மக்களை அவன் பார்த்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கான நஃப்காவை கொடுக்கணும், அவன் இந்த உலகத்தில் கடமையான காரியங்கள் ஜக்காத்து கொடுக்கணும். இப்ப இது மூலமாக எல்லாம் இருக்குதா இல்லையா. அப்ப இதுவெல்லாம் அல்லாஹ் செல்வத்தின் மூலமாக கடமையாக்கிய விஷயம். அப்போ இந்த கடமையாக்கிய விஷயத்தில் எல்லாம் யாரு கொடுப்பாரோ, யாரு செலவு செய்வாரோ என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் என்று இமாம் கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்கிறார்கள்.
அப்ப பொதுவாக பார்க்கும் பொழுது ஒரு நல்ல காரியத்தில் யார் செலவு செய்வாரோ என்ற அர்த்தத்தை நாம் விளங்கிக் கொள்ளலாம். இன்னும் மொத்தகா, இன்னும் யார் பயப்படுவாரோ, யார் பயம் கொள்வாரோ. அப்போ அல்லாஹ் எந்த காரியத்துல அல்லாஹ் தடை செய்த காரியத்தை விட்டு பயப்படுவார், இன்னும் அதிலிருந்து அவர் விலகிக் கொள்வாரா இல்லையா, அத்தகையவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் ஒத்தகா. நம்ம அல்லாஹ் என்னென்ன அந்த உலகத்துல ஹராமான காரியம், இந்த உலகத்தில் அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்து வைத்திருக்கின்றானோ அந்த காரியத்தெல்லாம் நம்முடைய வாழ்நாளில் செய்துவிடவே கூடாது என்பதாக சொல்லி யார் அச்சம் கொள்வாரோ அத்தகைய ஒருவர். அப்ப ஒத்தகா யாரு கொடுப்பாரோ, யார் அச்சம் கொள்வாரோ, வசத்தக பில் ஹுஸ்னா, இன்னும் நல்ல காரியத்தை கொண்டு யார் உண்மைப்படுத்துவாரோ. அப்போ நல்ல காரியத்தை கொண்டு உண்மைப்படுத்துவார்னா இங்கு இந்த ஹசன் என்பதற்கு, இந்த ஹுஸ்னா என்பதற்கு நமக்கு பல விளக்கங்கள் சொல்றாங்க. பொதுவாக அல்லாஹ் திருப்தி தரும் காரியம் என்பதாக விஷயத்தை சொல்றாங்க. அல்லாஹ் திருப்தி தரும் இல்லை, அல்லாஹ் திருப்தி தரும் காரியம். அல்லாஹ் எதை பகரமாக தருவானோ, அப்போ ஒரு நன்மையை நீச்சை இந்த தொழுவதின் மூலமாக நான் உனக்கு இந்த அந்தஸ்தை தரக்கூடியவனாக இருக்கிறேன், இப்படிப்பட்ட சதக்காவினை செய்வதன் மூலமாக உனக்கு நான் இந்த அருளை தரக்கூடியவனாக இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் திருப்பி தரக்கூடிய விஷயங்கள் இருக்குதா இல்லையா, அல்லாஹ் பலனாக கொடுக்கக்கூடிய விஷயம், அந்த விஷயத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதாக நமக்கு பொதுவாக சொல்லித் தருகிறார்கள். அப்போ நல்ல காரியத்தை கொண்டு யார் உண்மைப்படுத்துவாரோ, அப்ப இது போல நல்ல காரியங்கள் இருக்கு, அல்லாஹ் நீ இந்த நன்மையை செய்தால் அல்லாஹ் இதை உனக்கு தரக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி யார் உண்மைப்படுத்தக்கூடியவராக இருப்பாரோ என்ற அர்த்தத்திற்கு வரும் என்பதாக சொல்றாங்க. இன்னும் இமாம் ஹசன் ரதியுல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்லும் பொழுது லா இலாஹ இல்லல்லா என்ற ஒரு வார்த்தை தான் இந்த ஹஸ்னாவின் மூலமாக அல்லாஹ் சொல்ல வருகிறான் என்பதாக சொல்வார்கள். இப்ப லா இலாஹ இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர எந்த ஒரு இரட்சகனும் கிடையாது, எந்த ஒரு வணங்கப்படக்கூடிய இறைவனும் கிடையாது என்ற ஒரு விஷயம் இருக்குதா இல்லையா, அதை கொண்டு யார் உண்மைப்படுத்துவாரோ என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் என்று இமாம் ஹசன் ரதியுல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்லுவார்கள். இன்னும் இன்னும் சுலைமி இமாம், முஜாஹித் இமாம் போன்ற சில இமாம்கள்லாம் சொல்வார்கள், சுவனம் என்பதை தான் இந்த ஹுஸ்னா என்பது குறிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இதன் மூலமா அல்லாஹ் சுவனத்தை நாடுகிறான். அப்ப அந்த சுவனத்தை கொண்டு யார் உண்மைப்படுத்துவார்களோ, சுவனம் என்பது இருக்கின்றது என்பதாக சொல்லி யார் உண்மைப்படுத்துவார்களோ என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் என்று அவர்கள் சொல்றாங்க. இன்னும் ஸெய்த் இப்னு அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்லும் பொழுது தொழுகை, ஜக்காத்து, நோன்பு இது போன்ற காரியங்களை குறிக்கக்கூடியதுதான் இந்த ஹுஸ்னா என்ற வார்த்தை என்பதாக அவங்க சொல்றாங்க. ஹுஸ்னான்னு சொன்னா தொழுகையை பற்றி பேசுறது, இப்போ அல்லாஹ் கடமையாக்கிய தொழுகை, அல்லாஹ் கடமையாக்கிய ஜக்காத்து, அல்லாஹ் கடமையாக்கிய நோன்பு, அப்ப இது போல விஷயம்தான், இதை குறித்து தான் அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப இது போன்ற காரியங்கள் எல்லாம் யார் உண்மைப்படுத்துவாரோ என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்றாங்க. ஆனா இதுல ஏற்றமான கருத்து முதலாவது கருத்து தான் என்பதை நமக்கு சொல்லி தருகிறார்கள். அதாவது அல்லாஹ் திருப்பி தரும் காரியங்கள், நீ செய்த விஷயங்களுக்கு அல்லாஹ் என்ன நன்மையை தருவான் என்று சொல்லியிருக்கிறானோ அந்த நன்மை, அப்படிப்பட்ட விஷயம்தான், அந்த அர்த்தத்திற்கு வருவதுதான் இது ஏற்றமான கருத்து, இதுதான் ரொம்ப சிறந்த கருத்தாக இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ அத்தகைய ஒருவர் எப்படி தன்னுடைய செல்வத்திலிருந்து நல்ல வழியில் யார் செலவழித்தாரோ, இன்னும் அல்லாஹ் தடுத்த காரியத்தை விட்டும் யார் அஞ்சிக் கொண்டாரோ, இன்னும் அந்த அல்லாஹ் திருப்பி தரும் காரியங்களை கொண்டு யார் உண்மைப்படுத்துவாரோ, ஃபஸ்னு யஸ்ஸிருஹு, விரைவில் அவருக்கு நாம் லேசாக ஆக்கி வைப்போம், லில் யுஸ்ரா, லேசான வழிகளை அவருக்கு நாம் லேசாக ஆக்கி வைப்போம். அப்போ ஃபஸ்னு யஸ்ஸிருஹு லில் யுஸ்ராக்கு தஃப்சீரில் கூறும் பொழுது அவரை நல்ல குணத்திற்கு ஆயத்தப்படுத்துவோம் என்பதாக எழுதுகிறார்கள். அப்ப நல்ல குணத்திற்கு சொந்தக்காரராக, நல்ல குணத்தில் வாழக்கூடியவராக, நல்ல குணமுடையவராக அவரை நாம் ஆக்கி விடுவோம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆயத்தாக இந்த ஆயத் என்பது இருக்கக்கூடியதாக இருக்கு. அதாவது அல்லாஹ்வின் பாதையில செலவழிப்பதையும் இன்னும் நாம் லேசாக்குவோம், இன்னும் அல்லாஹ்விற்கு கட்டுப்படும் விஷயத்தில் ஈடுபடவும் அவரை நாம் செய்வோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில் அவர் எதெல்லாம் செலவழிக்கிறாரோ அந்த செலவீனத்தை நாம் லேசாக ஆக்கி வைப்போம் என்ற அர்த்தத்திற்கும் இது வரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்றாங்க. இன்னும் அல்லாஹ்விற்கு கட்டுப்படும் விஷயத்துல, அல்லாஹ்வினிடத்தில் வழிபடும் விஷயத்தில் அவரை நல்ல ஈடுபடக்கூடிய ஒரு ஆளாகவும் ஆக்கி விடுவோம் என்ற ஒரு விஷயத்தில், எந்த ஒரு அர்த்தத்திற்கும் இது வரக்கூடியதாக இருக்கும் என்று நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னும் சொல்றாங்க, இந்த ஆயத் என்பது சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அமீருல் முஃமினீனான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விஷயத்தில் இறங்கிய ஒரு ஆயத்து என்பதாக நமக்கு இமாம் வாஹிதி அவர்கள் சொல்கிறார்கள். காரணம் என்னன்னா, மக்கமா நகரத்தில் உள்ள இந்த அல்லாஹ்வின் விஷயத்தில் வேதனை செய்யப்பட்ட சில அடியார்கள், சில கைதிகள், அந்த அடிமையான அந்த கைதிகளை அவர்கள் விடுதலை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ அவங்க இப்படி விடுதலை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்களா இல்லையா, அப்ப இதன் காரணமாக இறக்கப்பட்ட ஆயத்து தான் இந்த ஆயத்து என்பதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள்.
இப்ப இதற்குரிய அந்த முழுமையான சம்பவத்தை அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் எப்படி விடுதலை செய்தார்கள், எந்தெந்த நபர்களை விடுதலை செய்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் நம்ம அடுத்த ஆயத்து பேசும் பொழுது அதனுடைய விளக்கத்தில் நம்ம முழுமையாக பார்ப்போம். அப்போ பொதுவாக இந்த ஆயத்துடைய அர்த்தம் பார்க்கும் பொழுது பொதுவா அர்த்தம் சுவனத்திற்குரிய வழியை நாம் லேசாக்குவோம் என்றுதான் அர்த்தம் வரக்கூடியதாக இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடியவருக்கு அவர் சுவனம் செல்லும் அந்த வழியை நாம் லேசாக ஆக்கி வைப்போம். அப்ப அவரை லேசாக சுவனவாதியாக நாம் ஆக்கிவிடக்கூடியவராக இருப்போம். அந்த சுவனத்தில் நாம் அவர்களை நுழைய செய்து விடுவோம் என்ற ஒரு கருத்தில் இது வரக்கூடியதாக இருக்கு. இப்ப இந்த கருத்தெல்லாம் இமாம் ஷவுகானி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்குரிய ஃபத்ஹுல் கதீர் என்ற தஃப்சீரில் நமக்கு இதை சொல்கிறார்கள். அப்போ இதுதான் இந்த ஆயத்து. பாருங்க, அல்லைல் சூரத்து லைலில் 5, 7 5வது ஆயத்திலிருந்து 7வது ஆயத்து வரையிலும் இந்த ஆயத்து என்பது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். அப்ப இது முதலாவது ஆயத்து. இப்ப இந்த ஆயத்தானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இங்கு சொல்லும் பொழுது இந்த ஆயத்து இறங்கிய காரணம் நமக்கு சொல்லும் பொழுது சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் என்பதாக சொன்னார்கள். அன்னவர்கள் என்ன காரியத்தை செஞ்சாங்க? அவர்கள் தன்னுடைய செல்வத்திலிருந்து அதிகமான செல்வத்தை கொடுத்து அந்த அடியார்களை அவர்கள் விடுதலை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ இவங்க ஒரு நல்ல காரியத்தில் செலவு செஞ்சாங்களா இல்லையா? ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு முக்மீனான முஸ்லிமான இருக்கக்கூடிய அடியார்களை அவர்கள் என்ன செஞ்சாங்க? விடுதலை செய்ததன் காரணமாக தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ அவர்கள் செய்த அந்த செலவு என்பது அது ரொம்பவும் சிறப்புக்குரிய அல்லாஹ்வின் வழியில் இருக்கக்கூடிய செலவு என்பதை விளக்கி தரக்கூடியதாக இருக்கின்றது இல்லையா? அப்ப இந்த கருத்தின் காரணமாக தான் இந்த ஆயத் என்பதை முஸன்னிஃப் அன்னவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக நமக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இரண்டாவது ஆயத்தை நம்ம பார்ப்போம். வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, வஸயுஜன்னபுஹல் அத்கா அல்லதி யுதி மாலஹு யதஸக்கா வமா லிஅஹதின் இன்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா இல்லா இப்திகாஅ வஜ்ஹி ரப்பிஹில் அஅலா வலசௌஃப யர்தா. ஸதகல்லாஹுல் அஸீம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆயத்து. அப்போ இதனுடைய தர்ஜுமா முதலாவதாக பார்ப்போம். வஸயுஜன்னபுஹல் அத்கா, அல்லாஹ்வை அதிகம் பயப்படக்கூடியவர் அந்த நரகத்தை விட்டும் அவர் விலக்கப்படுவார், விரைவில் விலக்கப்படுவார். அல்லதி, அவர் எத்தகையவராக இருப்பார் என்று சொன்னால், யுதி மாலஹு, அவருடைய செல்வத்தை அவர் கொடுப்பார். யதஸக்கா, அவர் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்பவராகவே தன்னுடைய மாலை அவர் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அத்தகைய அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளக்கூடியவர் அவர் நரகத்தை விட்டும் விலக்கப்படுவார் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் வமாலி அஹதின் இன்தஹு, இன்னும் அவரிடத்தில் ஒருவருக்கும் இல்லை, மின் நிஅமத்தின், அருட்கொடையால் நிஅமத்தால் ஒருவருக்கும் இல்லை, துஜ்ஸா, கூலி வழங்கப்படும் நிஅமத்தால் ஒருவருக்கும் இல்லை, இல்லா இப்திகாஅ வஜ்ஹி ரப்பிஹில் அஅலா, உயர்ந்த தன்னுடைய ரப்பினுடைய பாதையில் அந்த ரப்பினுடைய பொருத்தத்தை அவர் தேடியவராகவே தவிர கூலி வழங்கப்படும் நிஅமத்தால் ஒருவருக்கும் இல்லை. வலசௌஃப யர்லா, இன்னும் அவர் விரைவில் திருப்தி அடையக்கூடியவராக இருப்பார் என்று அல்லாஹ் சொல்லித் தரக்கூடிய ஒரு ஆயத்தாக இந்த ஆயத் என்பது அமைகின்றது. இப்போ இதனுடைய விளக்கத்தை நம்ம பார்ப்போம். வஸயுஜன்னபுஹா, இப்போ இந்த ஹாவுடைய லமீரு அந்த நரக நெருப்பை பார்த்து போகக்கூடியதாக இருக்கு என்பதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ அந்த நரக நெருப்பை விட்டும் அவர் விலக்கப்படுவார். சயுஜன்னபுஹாவுடைய அர்த்தம் விலக்கப்படுவார் என்று தான் அர்த்தம். அப்ப இதனுடைய அர்த்தம் எப்படி வரக்கூடியதாக இருக்கும்னா, அவர் அதிலிருந்து தூரமாக்கப்படுவார் என்ற அர்த்தத்தை நமக்கு எழுதுறாங்க. அப்போ இந்த பயப்படக்கூடியவர், அல்லாஹ்விற்கு மிக அஞ்சக்கூடியவர், நரகத்திலிருந்தும் அவர் தூரமாக்கப்படக்கூடியவராக இருப்பார், அவர் சுவனத்தில் நுழைக்கப்படுவார் என்று வரக்கூடியதாக இருக்கும் என்பதாக நமக்கு தஃப்சீர்ல சொல்லி தராங்க. அப்போ அல் அத்கா, அதிகம் பயப்படக்கூடியவர், அல்லாஹ்விற்கு அதிகம் பயப்படக்கூடியவர். அப்போ அல்லாஹ்வினுடைய காரியத்தில் அல்லாஹ் என்னென்ன ஹராமான காரியத்தை வச்சிருக்கானோ அந்த ஹராமான காரியத்தெல்லாம் விலகி அல்லாஹ் என்னென்ன வேதனைகளை வைத்திருக்கிறானோ அந்த வேதனைகள் எல்லாம் பார்த்து அதை அஞ்சக்கூடியவராக இருந்து தன்னுடைய வாழ்க்கையை சீரான முறையில் அல்லாஹ்விற்கு பொருத்தமான முறையில் ஆக்கிக் கொள்வாரா இல்லையா? அத்தகைய ஒருவர் அவர்தான் அத்கா என்பதாக சொல்லித் தருகிறார்கள். இன்னும் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்றாங்க. இந்த அத்கா என்பது சொல்லக்கூடிய விஷயமே சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருக்கான். அப்ப இந்த அத்கா என்பது அவர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கும் என்று சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ அதற்கான காரணத்தை நம்ம முன்னாடியே பார்த்தோம். அப்போ முதலாவதான ஆயத்தை நம்ம முதலாவதா முடிப்போம். அல்லதி, அவர் எத்தகையவராக இருப்பார் என்று சொன்னால், யுதி மாலஹு, தன்னுடைய செல்வத்தை அவர் கொடுப்பார். அப்போ தன்னுடைய செல்வத்தை அவர் செலவழிக்கக்கூடியவராக இருப்பார்.
யதஸக்கா தன்னை அவர் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக. அப்போ அந்த செலவழிப்பதன் மூலமாக அவர் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்வார். அப்போ அவர் நல்ல வழியில் செலவழிப்பதன் மூலம் அவருடைய உள்ளம் சீராக கூடியதாக இருக்கும். அப்ப அந்த நீயத்தில், அந்த ஒரு எண்ணத்தில் அவர் செலவழிக்கக்கூடியவராக இருப்பார். வமாலி அஹதின் இந்தஹு, இன்னும் அவரிடத்தில் எந்த ஒருவருக்கும் இருக்காது. மின் நியமத்தின் துஜிசா, கூலி வழங்கப்படும் நியமத்தால் எவருக்கும் கிடையாது. அப்போ யாருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற கடமை என்ன அவருக்கு கிடையாது. அப்ப இவர்களுக்கு நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படி என்பதற்காக தான் இவர் கொடுத்தாரு. இவருக்கு கொடுக்க வேண்டிய காசு சில பைசாக்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்போ அந்த காசின் காரணமாக தான் அவர் கொடுத்தாரு என்ற ஒரு அர்த்தத்திற்கெல்லாம் கிடையாது. அவர் அல்லாஹ்வை நாடி கொடுக்கக்கூடியவராக இருப்பார். இன்னும் சொல்றாங்க பாருங்க, உயர்ந்த தன்னுடைய இரட்சகனுடைய பொருத்தத்தை அவர் ஆதரவு வைத்தவராகவே, தேடியவராகவே தவிர கூலி வழங்கப்படும் நியமத்தால் எவருக்கும் கிடையாது. அப்போ அந்த உயர்ந்த அல்லாஹ்விற்காக அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ மக்கள் பார்க்க வேண்டும், மக்களுடைய முகஸ்துதிக்காக இவங்க நம்மளை பார்க்கணும், நம்ம செலவழிக்கிறத இவரெல்லாம் பார்த்து நம்ம பல மக்கள் நம்மளை மதிக்க வேண்டும் என்பதற்காகவோ, இல்லை பெரிய பெரிய பதவிகளில் நம்ம உட்கார வேண்டும் என்பதற்காகவோ அவர்கள் செய்யல. இல்ல தன்னுடைய இரட்சகனுக்குரிய பொருத்தத்தை பெறுவதற்காக மாத்திரமே. அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம செஞ்சோன்னு சொன்னா, இந்த காரியத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்பது நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அதன் காரணமாக தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இத்தகைய ஒரு காரியத்தை செய்தார்கள் என்பதனை அல்லாஹ்வே பறைசூட்டுகிறான். இன்னும் வல சௌஃப யர்லா, இன்னும் திட்டமாக அவர்கள் திருப்தி கொள்வார்கள். அப்போ அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வதன் மூலமாக அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வார்கள். அப்போ அவர்கள் தன்னுடைய உள்ளத்தில் திருப்தி கொண்டவராக ஆகிவிடுவார்கள். இப்போ அல்லாஹ் இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் சும்மா விட மாட்டான். இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் சாதாரணமாக விட்டுவிட மாட்டான். இவர்களுக்கான கூலியை அல்லாஹ் அதிகமாக வழங்கக்கூடியவனாக இருப்பான். சுவனத்தில் பெரிய பெரிய தரஜாக்களை கொடுத்து, பெரிய பெரிய அந்தஸ்துகளை கொடுத்து அல்லாஹ் இவர்களை உயர்த்தக்கூடியவனாக இருப்பான் என்பதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இதன் மூலமாக அவர்கள் திருப்தி கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதனை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இது இமாம் குர்துபி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்குரிய தஃப்சீருல் குர்துபியில இந்த செய்தி என்பது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சில அடிமைகளை அவர்கள் உரிமையிட்டார்கள். அவங்கள தன்னுடைய செல்வத்திலிருந்து ஒரு பெரிய தொகையை கொடுத்து, அவருடைய செல்வத்திலிருந்து பல தொகைகளை கொடுத்து அந்த பல அடிமைகளை அவர்கள் வெளியிட்டவர்களாக, விடுதலை செய்தவர்களாக இருந்தார்கள் என்பதாக சொன்னோம். அப்போ அந்த அடிமைகள், அப்ப இதுல ரெண்டு கருத்து சொல்லப்படுது. ஒன்னு என்னன்னா, 6 அடிமைகளை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் விடுதலை செய்தார்கள் என்பதாக சொல்றாங்க. இன்னொரு கருத்தின் அடிப்படையில் 7 அடிமைகள் என்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ இதுல ரொம்ப சிறப்புக்குரிய கருத்து 6 அடிமைகள் என்பதாக தான் சொல்றாங்க. இதுதான் ரொம்ப ஏற்றமான கருத்தாக இருக்கின்றது. அப்போ அந்த மக்காவுடைய அந்த ஆரம்ப சமயத்தில் இஸ்லாத்தை ஏற்றதன் காரணமாக சில அடிமைகள் எல்லாம் துன்புறுத்தப்பட்டார்கள். நமக்கெல்லாம் தெரியும், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் எத்தகைய வேதனைக்கு ஆளாக்கினார்கள், எத்தகைய வேதனைகள் செய்யப்பட்டார்கள் என்பது நமக்கு தெரியும். அப்போ இது போன்ற பல அடிமைகள் அங்கு அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக இத்தகைய வேதனைகள் செய்யப்பட்டவர்களாக இருந்தார்கள் இல்லையா? அத்தகைய 6 அடிமைகளை அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இப்படி விடுதலை செய்ததன் காரணமாக தான் அல்லாஹ் இத்தகைய ஒரு ஆயத்தை அவர்களின் காரணமாக தான் இத்தகைய ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்கி தருகிறான் என்று சொல்லி தருகிறார்கள். அப்போ அவங்க விடுதலை செய்த அந்த 6 நபர்கள் நமக்கு சொல்றாங்க பாருங்க. முதலாவது பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், கருப்பினத்தை சார்ந்த நமக்கு தெரிந்த அந்த தியாக செம்மலான அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் முதலாவதாக நபர் என்பதாக சொல்லி தருகிறார்கள். இரண்டாவதாக ஆமிர் இப்னு ஃபஹீரா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர், இவங்க இரண்டாவது நபர் என்பதாக சொல்றாங்க. மூணாவது நபர் உம்மு அபைஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணி ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் மூன்றாவது நபராக இருக்கிறார்கள். நான்காவதாக அந்நஹ்தியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணி ரலியல்லாஹு அன்ஹா. அப்போ இவங்களுக்கு நஹதியா என்பதாக சொல்றாங்க, உம்மு நஹதியா என்பதாக சொல்றாங்க. உம்மு நஹதியானா இந்த நஹதியா என்பவருடைய உம்மா, அவருடைய தாயார். அப்ப இவங்களும் மகளும் தாயாரும் என்ற இவங்க 2 கருத்தின் அடிப்படையில இவங்க 7வது நபர். அப்ப 7வது ஒரு கருத்து சொன்னமா இல்லையா? 7 நபர்களை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு விடுதலையிட்டார்கள் என்பதாக 7 நபர்களை சொன்னமா இல்லையா? அந்த 7வது நபராக தான் இந்த உம்மு நஹதியா ரலியல்லாஹு அன்ஹா என்பவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ ஏற்றமான கருத்து, அந்த நஹதியா என்று சொல்லப்படக்கூடியவர்கள் 4வது நபர். 5வது நபர் யாருன்னு சொன்னா லுபைனா ரலியல்லாஹு அன்ஹா. லுபைனா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணி, அந்த அடிமையை
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் 5வது நபராக விடுதலை செய்தார்கள். 6வது நபராக பின்த் முகஅப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணி ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள். இத்தகைய இந்த 6 நபர்களை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் விடுதலை செய்தார்கள் என்பதனை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இதுதான் இந்த ஆயத்தினுடைய முழு தப்சீராக இருக்கு. அல்லைல் சூரத்துல் லைலில் 17, 21, 17வது ஆயத்திலிருந்து 21வது ஆயத்து வரையிலும் இந்த ஆயத் என்பது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். இப்ப இந்த ஆயத் என்பதை இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வர காரணமும் அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் தான். அப்ப அவர்கள் செய்த தியாகம், அவர்கள் செய்த செலவு, அல்லாஹ்வின் காரியத்தில் அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக கஷ்டப்படக்கூடிய அந்த அடியார்களை அல்லாஹ்வின் பாதையில் அவர்கள் விடுதலை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் இந்த ஆயத் என்பது இறக்கப்பட்டது. சபபுன் நுசூல், இந்த ஆயத்து இறங்கிய காரணமே இதுதான் என்ற ஒரு விஷயத்தை சொல்லித் தருகிறார்கள் இல்லையா? இப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஆயத் என்பது இந்த பாடத்திற்கு தோதுவாக முசன்னிஃப் அன்னவர்கள் இந்த ஆயத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்தில் இந்த 64வது பாடமான இந்த ரியாது சாலிஹினுடைய பாடத்தலைப்பினுடைய ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம பார்த்தோம். அதில் சொல்லப்பட்ட இந்த முசன்னிஃப் அன்னவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த 2 ஆயத்துக்களாக இருக்கக்கூடிய சில ஆயத்துக்கள், இந்த ஆயத்துகளுக்கான தர்ஜுமாவையும் விளக்கங்களையும் முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இதனுடைய தப்சீரே, இதனுடைய விளக்கமே எக்கச்சக்கமான விளக்கம் இருக்கு. அப்போ இதுல இருந்து சில வகையான விளக்கங்களை மாத்திரம் தான் நம்ம சொல்லி இருக்கிறோம். அப்ப இந்த விளக்கத்தை சொல்வதற்கே இன்றைய பாடம் என்பது போதுமானதாக ஆகிவிட்டது. அப்போ இது சொல்லப்படக்கூடிய மற்ற ஆயத்துகள், இன்னும் சில ஆயத்துகளை முசன்னிஃப் அன்னவர்கள் கொண்டு வருகிறார்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக. அந்த ஆயத்துகளுக்கான தர்ஜுமாவையும் அதனுடைய விளக்கங்கள், அதனுடைய தஃப்சீர்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த பாடத்தில் பேசி நம்ம பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.